வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் வீட்ல தாலி பிரிச்சு கோக்குற வைபவம் நடக்குது. வந்திருக்க மயிலோட அப்பாவ வாங்கண்ணே வாங்க வாங்கன்னு பழனி வரவேற்கிறாரு. சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தோம் சம்மந்தி. அப்புறம் எதுக்குன்னு அப்படியே விட்டுட்டோம். அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, சிரிக்கிற பாண்டியன், இதே வார்த்தையை தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க சம்மந்தி. ஆனா இப்ப வரைக்கும் கூட்டிட்டு வந்த பாடம் காணோம். கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது தானேங்கிறாரு பாண்டியன். நம்ம கிட்ட இருக்க சொந்தக்காரவங்க எல்லாம் வந்தாங்கன்னா வீடே தாங்காது சம்மந்தி. அதான்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா சிரிக்க, ஓ அப்படின்னு பாண்டியனும் சிரிக்கிறாரு. உங்க பக்கத்துல இருந்து யாரும் வரலையான்னு மயிலோட அப்பா கேட்க, என் பக்கத்துல இருந்து யாரு வர போறா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வருவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் பழனின்னு கூப்பிட்டுக்கிட்டே கோமதி வர்றாங்க. நிம்மதியா பேசிக்கிட்டு இருந்தோம், வந்துட்ட அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற பழனி சொல்லுக்காங்கிறாரு. கோமதி சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டு, அதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாரு பாண்டியன். ஆ அது சமைச்சுக்கிட்டு இருந்தேன், கேஸ் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைய சொரிய, அதான் அடிஷனல் சிலிண்டர் இருக்குல்லங்கிறாரு பாண்டியன். அது இருக்கு, மாட்டணும் அம்பட்டுதாங்கிறாங்க கோமதி. ஏம்மா நான் வேணா மாட்டி விடுறேன்னு எந்திரிக்கிறாரு தாத்தா. இல்லப்பா வேண்டாம் வேண்டாம், பழனி இருக்கான்ல, டேய் பழனி வாடா, வந்து சிலிண்டரை மாட்டு அப்படிங்கிறாங்க கோமதி. கஷ்டமான வேலை எதுவா இருந்தாலும் என்னைய கூப்பிட்டுரு அப்படின்னு பழனி சொல்ல, டேய் வாடா, சிலிண்டர் மாட்டுறது ஒரு கஷ்டமான வேலையா, வாடான்ட்டு போக பின்னாடியே போறாரு பழனியும். கடையில வேலை செய்யறத விட சிலிண்டர் மாட்டுறது இவனுக்கு பெரிய கஷ்டமா தெரியுதாட்டிருக்குன்னு பாண்டியன் சொல்ல, அதானேங்கிறாரு குமாரசாமியும். மயிலோட ரூம்ல இருக்க குழலி புடவையெல்லாம் கட்டி முடிச்சாச்சா, ரெடியா போலாமான்னு கேக்குறாங்க. மீனா அவங்க தலைமுடிய சரி பண்ணிட்டு இருக்க, ராஜா அவங்க புடவைய சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க நிக்கிற அரசி, அண்ணிங்க 3 பேரும் ரொம்ப அழகா இருக்காங்கல்லன்னு கேக்குறாங்க. வீட்ல பார்த்தது, ஓடி வந்தது, ஓடி போனதுன்னு ஆளுக்கு ஒரு தினுசா இருந்தாலும் அழகாத்தான் இருக்கீங்கங்கிறாங்க குழலி. 3 மருமகளுங்களும் வெக்கத்தோடு சிரிச்சுக்கிறாங்க. இப்ப எதுக்கு ஸ்வீட்ட உடைச்சு வைக்குது அக்கான்னு நினைச்சுக்கிட்டே எடுத்து வச்சிட்டு இருக்காரு பழனி. டேய் எனக்கு ஒரு உதவி பண்ணணும்டா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னக்கா அப்படின்னு பழனி கேட்க, இதுல கொஞ்சம் பலகாரம் எல்லாம் இருக்குன்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே, இத நான் தின்னே தீக்கணுமா அப்படின்னு பழனி கேட்க, அடிச்சேன் நானு தலையில ஒரு லொட்டுன்னு கொட்டு வைக்கிறாங்க கோமதி. எதுக்கு இப்ப அடிக்கிற அளவுக்கு வெறியா இருக்கேன்னு அவரு கேட்க, டேய் இத கொண்டு போய் அம்மா கிட்ட குடுடா அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ ஆத்தாவுக்கும் மகளுக்கும் திரும்பவும் நான் தூது போகணுமா தூது அப்படின்னு பழனி கேட்க, போடா போய் குடுடா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அது கொண்டு போய் கொடுக்கலாம் தான், ஆனா அண்ணனுங்க வெளிய போயிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, மோப்பம் பிடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தா அப்படின்னு பழனி கேக்குறாரு. டேய் அண்ணனுங்க குமாரி எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், போடா போடான்னு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க கோமதி. அக்கா ஆஸ்பத்திரிக்கு கேரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்ததுக்கு மச்சான் ஒண்ணுமே சொல்லலையே, இதுக்கு மட்டும் ஏதாவது சொல்ல போறாரா என்ன, போக்கா நீயே கொண்டு போய் கொடுக்கலாம்ல அப்படின்னு பழனி சொல்ல, டேய் அவரு நல்லவர் தான் வல்லவர் தான், ஆனா குணம் கெட்டவரு, ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டாரு, வெடுக்குன்னு ஏதாவது சொல்லிருவாருடா, போடா என் செல்லல்ல போய் கொடுத்துட்டு வாடா நீ கியூட்டா கெஞ்சுறாங்க கோமதியும். ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான், சரி நானே போயிட்டு வந்துடுறேன், சந்தோஷப்பட்டுக்க, தெரியாம மறைச்சு எடுத்துட்டு போயிடுறேன்னு வேஷ்டியில மறைச்சு எடுத்துட்டு கிளம்பிடுறாரு பழனி. டேய் அம்மா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க கோமதி. சரி சரிங்கிற பழனி அப்படியே பம்மிக்கிட்டே வர்றாரு. பாண்டியன் அவங்க கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்க நைஸா நழுவிடுறாரு பழனி. மயிலோட அம்மா மயிலன்னு கூப்பிட்டுக்கிட்டே உளர வர்றாங்க. அரிசி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சுடரும் வர்றாங்க. அப்படியே குழலிய ஒரு பார்வை பாக்குற மயிலோட அம்மா, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களான்னு மயில்கிட்ட கேக்குறாங்க. இல்ல ஒரு சின்ன குழப்பம் அப்படின்னு மயில சொல்ல, பயப்படாத அப்படிங்கிற மயிலோட அம்மா, குழலி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு குழலி கேட்க, நாங்களும் நல்லா இருக்கோங்கிறாங்க. ஆமா உங்க குலதெய்வம் கோயில்ல பந்தல் சரிஞ்சு விழுந்துருச்சு, அதை மாத்தி கட்டினீங்களா இல்லையான்னு குழலி கேக்குறாங்க. கட்டிட்டோம் கட்டிட்டோம்னு மயிலோட அம்மா சொல்ல, அதுவாது ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்ல காத்தடிச்சா விழுந்துருமா அப்படின்னு குழலி நக்கலா கேட்க, நல்லா ஸ்ட்ராங்கா தான் கட்டி இருக்கிறோம். ஆமா நீ மட்டும் என்ன தனியா வந்திருக்கிற, உன் வீட்டுக்காரரு குழந்தை மாமியார் எல்லாம் கூட்டிட்டு வரலையான்னு கேக்குறாங்க மயிலோட அம்மா. உங்களுக்கு எப்ப பாரு இதே வேலை, ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணீங்கன்னா முத நாள் தான் சொல்றீங்க, அவங்க என்ன வேலை வெட்டி இல்லாமலா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு குழலி சொல்ல, உன் புருஷன் கூடவா வரமாட்டாருன்னு கேக்குறாங்க மயிலோட அம்மா. வருவாரு வருவாரு, வர வேண்டிய நேரத்துக்கு அவரு சரியா வருவாருங்கிறாங்க குழலி. அதுக்கப்புறம் மீனாவையும் ராஜியையும் பார்த்து, உங்களுக்கு 2 பேருக்கும் தான் கஷ்டமா இருக்கும்லங்கிறாங்க மயிலோட அம்மா. எங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு ராஜி கேட்க, இல்ல மயிலு வீட்ல இருந்து அம்மா அப்பா தங்கச்சின்னு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், உங்க வீட்ல இருந்து ஒரு காக்கா கூட வரலத, அந்த வருத்தம் இருக்கதானே செய்யுங்கிறாங்க மயிலோட அம்மா. ராஜுக்கும் மீனாவுக்கும் உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மீனா அது வந்துன்னு ஆரம்பிக்க, அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க
வந்தா என்ன வரலன்னா என்ன எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் கூட தானே இருக்கோம். அது போதாதான்னு குழலி கேக்குறாங்க. என்ன இருந்தாலும் அம்மா அப்பா கூட இருக்க மாதிரி வராதுல்ல அப்படின்னு மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மயிலுக்கு நான் என்ன தவிப்புல இருக்கேன், நீ என்னமா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி பாக்குறாங்க. இத பாரு, நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னையும் மயிலோட அப்பா அம்மாவையும் உங்க அம்மா அப்பாவான்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, அது என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ராஜி மீனாவோட அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு குழலி எந்திரிச்சு நின்னு சொல்றாங்க. எங்க அப்பா அம்மா தான் ராஜிக்கும் மீனாவுக்கும் அப்பா அம்மா அப்படின்னு குழலி சொல்ல, நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க மீனாவும் ராஜியும். அப்படியே வாயை பார்த்துட்டு நிக்காதீங்க, சீக்கிரம் ரெடி ஆகி வாங்கன்னு சொல்லிட்டு குழலி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. ஐயோ அம்மா, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருமாங்கறாங்க மயிலு. போடி அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, மீனாவும் ராஜியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பழனி கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் திறந்து பாக்குறாங்க. அதுல லட்டு, மைசூர் பா, பாதுஷான்னு கலர் கலரா இருக்கு. எம்புட்டு ஸ்வீட்டுடான்னு ஒவ்வொன்னையா எடுத்து ஆசாசியா பாத்துட்டு இருக்காங்க பாட்டி. அதையே எம்புட்டு நேரம் தான் பாத்துட்டு இருப்ப, 2 எடுத்து வாயில போட வேண்டியதானே அப்படின்னு பழனி சொல்ல, டேய் எல்லாத்தையும் கோமதியா செஞ்சா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமா அத்தா ஆமா அப்படிங்கிறாரு அவரு. எப்படிடா இதெல்லாம் கத்துக்கிட்டா அப்படின்னு அவங்க பெருமையா கேட்க, நீ நிறைய கேள்வி கேக்குற, சாப்பிடாத குடுன்னு டிஃபன் பாக்ஸ் புடுங்க போறாரு பழனி. டேய் போடா, நான் தான் திம்பேன்னு சொல்ல, சரி சாப்பிடுங்கிறாரு பழனி. நாங்களும் தான் இதையெல்லாம் செய்யறோம், ஏன் இதுக்கு மேலேயும் கூட தான் செய்யறோம். அப்பெல்லாம் நீங்க எதுவும் பெருசா ஆச்சரியப்பட்ட மாதிரியே தெரியலையே அத்த அப்படின்னு மாறி கேட்க, போடி, என்னதான் இருந்தாலும் கோமதி நான் பெத்த பொண்ணு இல்லையா, அவ என்ன செஞ்சாலும் எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமும் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாட்டி. அது சரி அது சரின்னு மாறி சொல்ல, ஏன்பா பழனி, தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. வர்றதுக்குன்னு யார் இருக்காங்க அத்தா? மயிலோட அப்பா அம்மா தங்கச்சி அவங்க வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சொல்லியிருக்கோம், அவங்களும் வருவாங்கங்கிறாரு பழனி. எல்லாம் நல்லபடியா இருந்தா நாம எல்லாரும் போயிருப்போம்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆ, சீரெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கலாம், தடபுடலா ஃபங்க்ஷன் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மாறி சொல்ல, மாறி, கோமதி ஒண்ணும் யாரோ எவரையோ எல்லாம் விரும்பல இல்ல, நம்ம கடையில வேலை பார்த்தவரா இருந்தாலும் பணம் காசு இல்லனாலும் மாப்பிள்ள நல்லவரு, தங்கமானவரு, பேசாம 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம். அத விட்டுட்டு கண்ட மேனிக்கு பிரச்சனை பண்ணி அவங்க கூட இருந்த மொத்த உறவையும் அத்து விட்டுட்டானுங்கன்னு வருத்தப்படுறாங்க பாட்டி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதையை பேசி இப்ப என்ன ஆத்தான் ஆக போகுது விடுன்னு பழனி சொல்ல, டேய் என் பேர பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்குடா அப்படின்னு ஏக்கமா சொல்றாங்க பாட்டி. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மாறும் ஆத்தா, நீ கவலைப்படாம ஸ்வீட் சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு பழனி சொல்ல, ஒரு லட்டு எடுத்து கடிக்கிற பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பழனி, அப்பப்பப்பப்பா ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு பாட்டி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மயிலு பயங்கர டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா முகம் கை காலெல்லாம் தொடச்சுக்கிட்டு, ஏண்டி ஒரு ஏசிய வாங்கி மாட்ட சொல்ல வேண்டியது தானே, வீடு இப்படி புழுங்குது, இந்த புழுக்கத்துல நீ எப்படிதான் இருக்கேன்னு கேக்குறாங்க. நம்ம வீட்ல இருந்து வரலும் கரண்ட் பில் அதிகமா வந்துரும்னு ஃபேனை கூட போட விட மாட்டேன், இங்க வந்து ஏசி மாட்ட சொல்றியான்னு மயிலு கேக்குறாங்க. நமக்கு வக்கில்ல இங்க அப்படியாடி அப்படின்னு பாக்கியம் கேட்க, அம்மா எனக்கு அப்படியே படபடன்னு வருது, நீ என்னடான்னா ஜாலியா ஏசி வாங்கு ஃப்ரிட்ஜ் வாங்குன்னு பேசிட்டு இருக்கங்கிறாங்க மயிலு. பயப்படாத மயிலு, கண்டிப்பா நகை விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நீ இப்படியே சொல்லிக்கிட்டு அன்னைக்கே நான் என்ன சொன்னேன், உன் திறமை எனக்கு பத்தாது, என்னால இவ்ளோ பொய்யெல்லாம் சொல்லி சமாளிக்க முடியாதுன்னு சொன்னேனே, கேட்டியா நீ அப்படின்னு மயிலு கத்த, நீயே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரி கத்தி கத்தி காட்டி கொடுத்துருவ போல இருக்கே, கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரேண்டின்னு மயிலோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. மயிலு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கோமதி உள்ளர வந்து, மயிலு, மீனாவோட நகையெல்லாம் அவகிட்ட குடுத்துட்டேன், இதுல உன் நகை மட்டும்தான் இருக்கு, போட்டுக்கோன்னு பாக்ஸஸ நீட்டுறாங்க, வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, கையை நடுங்கிக்கிட்டே வாங்குறாங்க மயிலு. இத பாக்குற கோமதி, மயிலு ஏன் உன் கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குன்னு கேட்க, உடனே அவங்க அம்மா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அதனாலதாங்கிறாங்க. மயிலு, சடங்கு முடியறதுக்கு எப்படியும் 12 மணிக்கு மேல ஆயிடும், அதுவரையில சாப்பிடாமையா இருக்க போறேன்னு கோமதி கேக்குறாங்க. சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சிரிச்சுக்கிட்டே கோமதி, சரி நீ உன் நகையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு அங்க 1000 சோழி கிடக்கும், நீங்க போய் அதெல்லாம் பாருங்க, இவள ரெடி பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மயிலோட அம்மா. சரின்னு சொல்லிட்டு கோமதி திரும்ப குழலி உள்ளர வந்து நிக்கிறாங்க. ஏண்டி நீ இங்க என்ன பண்ற, மாப்பிள்ள கிட்ட பேசிட்டியான்னு கோமதி கேட்க, பேசிட்டேன் அப்படின்னு குழலி சொல்ல, கிளம்பிட்டாரான்னு கோமதி கேக்குறாங்க. அம்மா அதை விடேம்மா அப்படின்னு குழலி சொல்ல, என்னடி விட்டேத்தியா பதில் சொல்றேன்னு கோமதி கேக்குறாங்க. அம்மா வருவாருமா, நீ வேறம்மா அப்படின்னு குழலி பேசிட்டு இருக்க. ஐயோ இவங்க வேற இங்க இருக்காங்களேன்னு பயந்து அம்மா கிட்ட ஜாட காட்டிட்டு இருக்காங்க மயிலு. மயிலு பயந்தபடியே, ஏய் மயிலு உன்னோட நகையெல்லாம் காட்டுன்னு குழலி கேட்க, மயிலு மயிலோட அம்மா 2 பேருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் அத நீ பார்த்து என்னடி பண்ண போற அப்படின்னு கோமதி கேட்க, கல்யாணத்தப்போ ஒரு நெக்லஸ் போட்டிருந்தால
அந்த டிசைன் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுமா. அப்பவே போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்ப எடுத்துக்கிறேன் மயிலுங்கிறாங்க குழலி. மயிலு அப்படியே பயத்தோட நடுங்குற கையில ஜுவல்ஸ் ஃபுல்லா டேபிள்ல வைக்கிறாங்க. அம்மா அப்புறம் தான் எடுத்துக்கோயேன்னு குழலி கிட்ட கோமதி சொல்ல. அப்புறம் எல்லாம் மறந்துருமா. மயிலு நீ காட்டுங்கிறாங்க குழலி. மயிலு பயந்துகிட்டே ஒவ்வொரு நெக்லஸ் பாக்ஸா ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. இத காட்டு, இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற குழலி அதை எடுத்து தன்னோட உடம்பு மேல வச்சு பார்த்துட்டு இது எத்தனை பவுனு அப்படின்னு கேட்க, மொத்தமா 80 பவுனுன்னு எங்களுக்கு தெரியும், தனித்தனியா எத்தனை பவுனுன்னு தெரியாது குழலிங்கிறாங்க அவங்க அம்மா. இதையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு குழலி சொல்ல, இது என்ன கேள்வி குழலி, எல்லாத்தையும் தான் போட்டோ எடுத்துக்கேங்கிறாங்க மயிலோட அம்மா. குழலி ஒவ்வொன்னா போட்டோ எடுக்க அப்படியே பயந்து பதறி போய் நிக்கிறாங்க மயிலு. மயிலு அப்படியே கொஞ்சம் சைடுல வந்து காசு மாலையை மட்டும் டக்குன்னு மூட அதையும் பாத்துறாங்க குழலி. ஏய் என்ன பண்றேன்னு அவங்க கேட்க, நான் எதுவும் பண்ணலன்னு தவிக்கிறாங்க மயிலு. நீ பண்றத நான் பார்த்தனே இப்போ, ஏதோ நகையை உள்ள தள்ளி வச்சியே, ஏன் உன் நகையெல்லாம் நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு பயந்தியா அப்படின்னு குழலி கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்ல நீ அப்படின்னு மயிலு சொல்ல, நல்லா இருந்தா அதை போட்டோ எடுத்துட்டு போய் அதே மாதிரி செய்வேனே தவிர ஓ நகையெல்லாம் நான் தூக்கிட்டு போக மாட்டேன், பயப்படாதங்கிறாங்க குழலி. ஐயோ அண்ணி, நான் அப்படியெல்லாம் யோசிக்கல அப்படின்னு மயிலு சொல்ல, ஏய் குழலி சும்மா இருக்க மாட்டேன், சும்மா வம்பிழுத்துக்கிட்டே இருக்காத அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. குழலி எல்லா நகையும் ஆற அமர உட்கார்ந்து போட்டோ எடுத்துக்க, அட நகைய வேணாலும் எடுத்துக்க, யார் உன்னை வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு பாக்ஸையும் மூடி கையில எடுத்து கொடுக்கறதுக்காக மயிலோட அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா குழலிக்கு போன் வருது. இருங்க இருங்க நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குழலி வெளியே போக ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க கோமதி. சம்மந்தி தப்பா எடுத்துக்காதீங்க, அவ எப்பவுமே அப்படிதான், கண்டுக்காதீங்கன்னு கோமதி சொல்ல, பரவாயில்லங்க சம்மந்தி. அப்புறம் ராஜு நகையெல்லாம் நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கல்ல, அவ வெறுங்கழுத்தோட இருக்க வேணாம், மயிலோட நகையெல்லாம் எடுத்து தர்றேன், அவளுக்கு கொடுங்களேன்னு தாராள மனசோட சொல்றாங்க பாக்யம். இதோ பாருங்க எதுக்கு மயில் நகை, ஏன் நகையே இருக்கே, நான் அவளுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கோமதி அங்க இருந்து போயிடுறாங்க. சரி சரின்னு சிரிச்சிட்டு இருக்க பாக்கியத்தை, அம்மா என்னம்மா நீ, அச்சோ உன்னை அப்படியே அப்படின்னு மயிலு பதறாங்க. ஒரு ரவா லட்டு எடுத்து கையில வச்சிட்டு இருக்க மாதிரி, இது பேக்கரியில வாங்கினது தானேன்னு கேட்க, இல்ல இல்ல நீ இது எங்க அக்காவே பண்ணினது அப்படின்னு பழனி சொல்ல, நெசமாவான்னு மாறி கேக்குறாங்க. சத்தியமா சொல்றேன் அப்படின்னு பழனி சொல்ல, பாண்டிய அண்ணன் மளிகை கடை வச்சதுக்கு பதிலா பேக்கரி வச்சிருக்கலாம், அம்புட்டு ருசியா செஞ்சிருக்கா, அக்கா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கங்கிறாங்க மாறி. இல்ல வேணாம் மாறின்னு வடிவு சொல்ல, என்னக்கா சாப்பாட்டு விஷயத்துல வீம்பு காட்டக்கூடாது, சாப்பிடுங்கன்னு மாறி கம்பல் பண்றாங்க. இல்ல மாறி எனக்கு வேண்டாம், வேணாம் அத்தன்னு வடிவு சொல்ல, ஏன் மாமாவுக்கு உண்மையா இருக்கீங்களாக்கும், அதான் மாமா இல்லல்ல சாப்பிடுங்கங்கிறாங்க மாறி. வேண்டான்னு சொன்னா விட அப்படின்ட்டு எந்திரிச்சிடுறாங்க வடிவு. கொஞ்சம் சாப்பிடுமான்னு பாட்டியும் சொல்ல, இல்ல வேணான்னு கிளம்பிடுறாங்க. அண்ணி அண்ணி டேஸ்ட் சூப்பரா இருக்கும், நெய் வாசம் மூக்க தொலைக்குது பாத்துக்கோங்க அப்படின்னு பழனியா ஒரு பங்குக்கு டெம்ப் பண்ண பாக்குறாரு. சரி விடுடா நீ சாப்பிடு இந்தான்னு பாட்டி ஊட்டி விடுறாங்க பையனுக்கு. கோமதி கபோர்டு திறந்துகிட்டு ஒரு நகையை எடுத்துட்டு வர, கதவு திறந்து பாக்குறவங்க அப்படியே ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா மீனா அங்க அவங்களோட நகையவே ராஜிக்கும் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்குக்கா உங்க நகையெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கீங்கன்னு ராஜி கேட்க, சும்மா ஏன் நகை ஓ நகைன்னு சொல்லிட்டு இருக்காத ராஜி, இது நம்ம நகை போட்டுக்கோங்கறாங்க மீனா. அத பாக்குற கோமதி அப்படியே சந்தோஷமா திரும்பி போயிடுறாங்க. ஏய் அரசி நல்லா இருக்கான்னு கேட்க, சூப்பரா இருக்க நீங்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. ராஜியோட போட்டோவை கையில வச்சுட்டு வடிவ அழுதுட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அம்மாவை கூட இருக்க விடாம பண்ணிட்டல்ல, அப்படி என்ன பண்ணினேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், நல்லா தானே உன்னை வளர்த்தேன், பாசமா தானே வளர்த்தேன், அப்புறம் எதுக்குடி எதுக்குடி எனக்கு இம்புட்டு பெரிய தண்டனை, புடிச்ச வாழ்க்கைய தேடி போயிட்டேன், நல்லா இரு நல்லா இருடி, சந்தோஷமா இரு, கூட இல்லைன்னாலும் ஆசையா 2 வார்த்தை உன் கூட பேச முடியலன்னாலும் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் என்னைக்கே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்காகவும் சேர்த்துதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், நல்லா இரு, தீர்க்காயுஷோட 100 வருஷம் உன் புருஷன் கூட நீ நல்லா வாழணும், நல்லா வாழணும் ராஜின்னு ராஜியோட போட்டோவுக்கு முத்தம் கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க வடிவு. மயிலோட அம்மா மயிலோட தோளத்தோட தட்டி விடுறாங்க. எதுக்கு மயில் அம்மா கிட்ட போய் கோவிச்சுக்கிற அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. இந்த புடவையில ஓரம் அடிக்கலன்னா கூட அது என்னன்னு கவனிச்சு குழலி அண்ணி கேட்பாங்க, அவங்க கிட்ட போய் மொத்த நகையும் எடுத்துக்கோங்கங்கிற, இதுல புடிச்சதெல்லாம் போட்டோ எடுத்துக்கோங்கன்னு வேற சொல்ற அப்படின்னு மயிலு கேட்க, ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன்டி அப்படின்னு மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அரசி அங்க வர்றாங்க. சொல்லுமா அப்படின்னு கேட்க, என்னோட Dress நகை மேக்கப்லாம் எப்படி இருக்குன்னு அரசி கேக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பூ மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க மயிலு. அண்ணி எனக்கு பூ வச்சா தலைவலி வருமேன்னு அரசி சொல்ல, அப்போ சரி இதுவே நல்லா இருக்குங்கிறாங்க மயிலு. தேங்க்ஸ் அண்ணின்னு தலையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறாங்க அரசி. ஐயோ அப்பா நம்ம பெருமூச்சு விடுறாங்க மயிலோட அம்மா.
இங்க நின்னு ஏதாவது பேசினா சரிப்படாது. யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க. நீ என் கூட வா அப்படின்னு அம்மாவோட கைய பிடிச்சு இழுக்குறாங்க மயிலு. இத நீ இப்படியே போட்டுட்டு வர்றியா? அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அத ஃபுல்லா எடுத்து தலவாணி அடியில வச்சுட்டு வான்னு சொல்றேன் இல்லன்னு அவங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. எங்கடி கூட்டிட்டு போறேன்னு அவங்க அம்மா கேட்க பேசாம வாமா. வா அப்படின்னு மயிலு இழுத்துக்கிட்டே போக அவங்க அப்பாவும் பின்னாடியே போறாங்க. நேரம் மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க 3 பேரும். மயிலு என்னடி மயிலுன்னு அவங்க அம்மா கேட்க மயிலு சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஏய் மயிலு எதுக்குடி இங்க கூட்டிட்டு வந்தேன்னு அவங்க அம்மா கேட்க நீ என்ன பிளானோட இங்க வந்த? அத முதல்ல சொல்லுங்கறாங்க மயிலு. எனக்கு என்ன பிளான் இருக்குன்னு அவங்க அம்மா கேட்க நான் தான் ஓட்ட வாயின்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சொல்ற. ஆனா நீ என்ன பண்ற? குழலி அண்ணிய கதைய விடு. ராஜு உன்கிட்ட வந்து கேட்டாளா? என்கிட்ட நகை இல்ல நகைய குடுங்கன்னு. அப்படியே ஏதோ வள்ளல் மாதிரி அள்ளி குடுக்கறேன்னு சொல்ற? அப்படின்னு மயிலு கேட்க ஏண்டி நான் என்ன ஒரேடியாவா குடுக்கறேன்னு சொன்னேன்? ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கொண்டு வந்து குடுத்துற போறா அப்படின்னு பாக்கியம் சொல்ல அதானேங்கிறாரு அவங்க அப்பாவும். ஏமா புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா நீ? ஏற்கனவே ஒரு தடவை பேங்க்ல இருந்து நகை எடுத்துட்டு வரும்போதே காசு மாலையெல்லாம் கருத்துருச்சு. இதோ இப்ப இன்னொரு நகையும் கருத்துருச்சு. அதை எப்படி குழலி அன்னிக்கிட்ட இருந்து மறைக்கலான்னு நான் குட்டிக்காரனை அடிச்சுக்கிட்டு இருந்தா? நீ அசால்ட்டா ராஜுகிட்ட நகை எடுத்து குடுக்கலான்னு சொல்ற? ராஜுகிட்ட மட்டும் என் நகையெல்லாம் போயிருந்தா அம்புட்டு தான். 80 சவரன்ல 8 சவரன் தான் தங்கம். மீதி எல்லாம் கவரிங்னு அவ கண்டுபிடிச்சிருப்பா. அதோட இந்த வீட்ல என் கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க அங்க இருக்க ஷாமியானாவை இந்த பக்கமும் இந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு மீனாவும் ராஜியும் வர்றாங்க. அவங்கள பாக்குற இந்த 3 பேருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத மயிலுக்கு மட்டும் இல்ல நம்மளுக்குமே காட்டுறாங்க சீரியல்ல. மொட்டை மாடிக்கு வர்ற ராஜியும் மீனாவும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க காஞ்சிட்டு இருக்க துணிக்கு அந்த பக்கம் இருக்கிறத மயிலு ஃபேமிலி பாக்கல. ராஜு கிட்ட மட்டும் என் நகை போயிருந்தா அம்பட்டு தான் மயிலு சொல்லிட்டு இருக்க. அவங்க செல்ஃபி எடுக்கிறத விட்டுட்டு என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறாங்க. 80 சவரன்ல 8 சவரன் தான் தங்கம். மீதி எல்லாம் கவரிங் அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. மீனாவும் ராஜியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதோட வீட்ல என் கதை முடிஞ்சிருக்கும்னு மயிலு சொல்ல 2 பேரும் அந்த சேலைங்களை ஒதுக்கி விட்டுட்டு உள்ளர வர்றாங்க. அதிர்ச்சியை மறைச்சுக்கிட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்க இருந்து வர்றீங்கன்னு மயிலோட அம்மா கேக்குறாங்க. நாங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தோம்னு ராஜி சொல்றாங்க மெதுவா. நீங்க 2 பேர் மட்டும்தான் போட்டோ எடுத்துக்குவீங்களா? என் பொண்ணு மயில கூப்பிட மாட்டீங்களா? அவளும் உங்கள மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே அப்படின்னு மயிலோட அம்மா சமாளிச்சு கேட்டுட்டு இருக்க. என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே ஏதோ நகை கவரிங்னு அப்படின்னு மீனா கேட்க வெளியேறி போய் நிக்கிறாங்க மயிலு. பதட்டத்தோட அவங்க அப்பாவை பாக்குற அவங்க அம்மா அது சும்மா எங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர. மீனா பேசுனதெல்லாம் கேட்டுட்டீங்களான்னு மயிலு பயத்தோட கேக்குறாங்க. மீனா ஆமான்ற மாதிரி பொம்மையாட்ட தலையாட்டுறாங்க. ராஜியும் அதே டைரக்ஷன்ல தலையாட்டுறாங்க. நீ இருமயிலு எங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி தங்க நகை வாங்கியிருக்கா. கடைக்காரன் அவளை ஏமாத்தி கவரிங் நகையை தலையில கட்டியிருக்கான். அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு மயிலோட அம்மா சொல்ல மயிலோட அம்மா ஒரு மாதிரியா பாக்குறாங்க மீனா. மயிலு அழாத குறையா நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ இந்த காலத்துலயும் எப்படி இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு நேரங்காலம் தெரியாம அவங்க அம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அக்கா அப்படின்னு மீனா கூப்பிட என்னக்கா நடக்குது இங்கன்னு ராஜு கேக்குறாங்க. நீங்க பேசுனது உங்க நகை கவரிங்னு சொன்னது அப்படின்னு ராஜு கேட்க அவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்காமா. நீங்க உள்ள போங்கன்றாரு மயிலோட அப்பா. நான் ஒன்னும் உளறல உண்மையதான் சொன்னேன் அப்படின்னு மயிலு சொல்ல. ஏய் மயிலு நீ கொஞ்சம் சும்மா இரு நான் பேசிக்கிறேன்னு அவங்க அம்மா ஏதோ பேச வர்றாங்க. என்னம்மா பேச போற? புதுசா ஏதாவது ஒரு கதையை சொல்லி சமாளிக்க போறியா அப்படின்னு மயிலு கொஞ்சம் கோவமாவே கேக்குறாங்க. மயிலு நீ உள்ள போ அப்படிங்கிற அவங்க அம்மா. அது ஒண்ணும் இல்லம்மா, தெரிஞ்ச ஆளுகிட்ட தான் நகை செய்ய கொடுத்தோம். அத அவரு தங்கம்னு சொல்லி கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்திட்டான். நாசமா போனவேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. தாலி பிரிச்சு கோத்த கையோட நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்றேனா இல்லையான்னு பாரேன் அப்படின்னு அவங்க அம்மா அலந்துகிட்டே போக. அம்மா 2 பேரோட முகத்தை பார்த்தாலே தெரியலையாமா? 2 பேரும் நாம பேசுனத ஒண்ணு விடாம கேட்டுட்டாங்க. அப்புறமும் எதுக்கு நீ சமாளிக்கிற அப்படின்னு மயிலு கேட்க. மயிலு அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர்றாங்க. கண்ணை தொடச்சிக்கிற மயிலு. மீனா ராஜி நகைய பத்தி பேச வந்தாலே நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு கேட்டீங்கல்ல. அத்தை பேங்க்குக்கு நகை எடுத்துட்டு போகும்போது கூட நான் ஏன் பதட்டமா இருக்கேன்னு 2 பேரும் கேட்டீங்கல்ல அப்படின்னு மயிலு கேட்க. ஆமா இங்க கூட நகை யாராவது திருடிருவாங்க பயமா இருக்குன்னு சொன்னீங்களேங்கிறாங்க மீனா. அதெல்லாம் எந்த பயமும் இல்ல மீனா, என் பயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னா மயிலு சொல்லிட்டு இருக்க. ஏய் மயிலுன்னு அவங்க அம்மா கைய புடிச்சு இழுக்கிறாங்க. விடுமானு கைய உதறி விடுற மயிலு. என் நகையில முக்காவாசிக்கு மேல கவரிங் நகை அப்படின்னு மயிலே அவங்க வாயால சொல்ல. மீனா ராஜு 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. மீனா அதிர்ச்சியில வாயில கைய வச்சுக்க. ராஜு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அது எங்க வீட்ல இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மயில அழுதுகிட்டே நிக்கிறாங்க. மீனாவும் ராஜி இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.